ஹாய் ஆல். இன்னைக்கு எக்கனாமியோட நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து யூனியன் பட்ஜெட். இந்த வருஷம் யூனியன் கவர்மெண்ட் பாஸ் பண்ண பட்ஜெட் பார்க்கலாம். அடுத்த வீடியோல தமிழ்நாடு பட்ஜெட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதோட நம்மளுக்கு எக்கனாமியோட கோர் டாபிக்ஸ் மோஸ்டா முடிஞ்சிடும். ப்ரிலிம்ஸ்க்கு வேணுங்க ஃபேக்ட்ஸும் நம்ம இதுல கவர் பண்ணிக்கலாம் பட்ஜெட் ரிலேட்டடா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இதுல தெரிஞ்சுக்கலாம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் பட்ஜெட். ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பட்ஜெட் எப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1860ல. பண்ணது யாருன்னா ஜேம்ஸ் வில்சன். ஓகேங்களா? இவங்க தான் அப்போ வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குன்னு பட்ஜெட் வந்தது 1860ல. அடுத்தது இன்ட்ரியம் பட்ஜெட், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியே கவர்மெண்டா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்துச்சு, கரெக்ட்டுங்களா? அப்ப பண்ண பட்ஜெட் வந்து 1947 to 48க்கு யார் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்கன்னா லியாக்வத் அலி கான், இவங்க தான் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 1947லயே நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு, கரெக்ட்டுங்களா? ஸோ இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் எப்போ ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க? 26th நவம்பர்ல வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஆர்.கே. சண்முகம் செட்டி. ஓகேங்களா? இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியால பட்ஜெட்டை ப்ரொபோஸ் பண்ணது. ஓகே, இதுதான் ஹிஸ்டரி ஆஃப் பட்ஜெட். அதாவது பட்ஜெட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான ஒரு 2 ஃபேக்ட். ஓகேங்களா? இப்போ பட்ஜெட் வந்து 2 பார்ட்ல இருக்கு. பார்ட் ஏ பார்த்தோம் அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக் பார்ட், அதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், சப்சிடி அலோகேஷனு, டெபிசிட் எவ்வளோ இருக்கு, இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, இந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்கும். பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் பில். நம்ம வந்து பட்ஜெட்டை பாஸ் பண்றது எப்படின்னு பார்த்தோம், கரெக்ட்டுங்களா? ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஃபினான்ஸ் பில், அப்ராப்ரியேஷன் பில், அதை பற்றியெல்லாம் நம்ம போன வீடியோக்கு முன்னத்த வீடியோ பார்த்தோம், கரெக்ட்டுங்களா? ஸோ அது வந்து 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் பட்ஜெட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. பார்ட் ஏல இந்த எல்லாமே இருக்கும், அந்த பில்லை தவிர எல்லாமே பார்ட் ஏல இருக்கும். ஓகேங்களா? இந்த வருஷம் பட்ஜெட்டோட தீம் என்னன்னா சப்கா விகாஸ். இதுதான் இந்த பட்ஜெட்டோட தீமா இருக்கு. அதே மாதிரி 4 என்ஜின் ஆஃப் க்ரோத்ன்னு சொன்னாங்க. அதாவது அப்புறம் ஒரு ஃபியூவல். ஸோ நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு 4 என்ஜின், அதுக்கப்புறமா ஒரு ஃபியூவல் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த வருஷம் பட்ஜெட்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 4 என்ஜின் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இது 4ம் தான் இந்த வருஷம் என்ஜின்னு சொல்லியிருப்பாங்க, டெவலப்மெண்ட்டுக்கான என்ஜின். அது என்ன மீனிங்ல சொன்னாங்கன்னா டெவலப்மெண்ட்டை புஷ் பண்ணக்கூடிய செக்டார், அந்த மீனிங்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஆஃப் டெவலப்மெண்ட் அக்ரிகல்ச்சர், அது ரிலேட்டடா என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் தன் தானிய கிருஷி யோஜனா, அதாவது அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். இது ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 100 டிஸ்ட்ரிக்ட்ல இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறாங்க. ஓகேங்களா? நம்ம முன்னாடி எக்கனாமிக் வீடியோல நம்ம கவி எடிபி பத்தி பார்த்துருப்போம், தமிழ்நாட்டுல இருந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரிதான் இது வந்து இந்தியா லெவல்ல இருக்க போகுது. என்னன்னா ஒரு 100 டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணி அங்க சாயில கன்சர்வ் பண்றது, சாயில ஃபர்டிலைஸ் பண்றது, கிராப்பை டைவர்சிஃபை பண்றது, அது மாதிரி நம்ம அக்ரி செக்டார்ல ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பெட்டர் பண்றதுதான் இந்த ஸ்கீம். ஓகேங்களா? ரைட் ஃப்ரம் சாயில் டெஸ்டிங்ல இருந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ற வரைக்கும் இது கவர் பண்றாங்க. இரிகேஷன் எல்லாமே இது கீழே வந்துடும். ஸோ அதுதான் இந்த ஸ்கீம், ஃபர்ஸ்ட் ஸ்கீம். அடுத்தது என்னன்னா மல்டி செக்டாரல் ரூரல் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் ப்ரோக்ராம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 100 அக்ரி டிஸ்ட்ரிக்ட வந்து கவர் பண்ண போறாங்க. இதுலயுமே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அங்க இப்போ நம்மளுக்கு தெரியும் அக்ரிகல்ச்சர்ல அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அப்படின்னு. என்னன்னா 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை 20 பேர் அங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. விச் மீன்ஸ் 10 பேர் செஞ்சாவே அந்த வேலை முடியும்னா அந்த மிச்ச 10 பேரை வேற எங்கேயாச்சும் டைவர்ட் பண்ணா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுங்கிறதான் கான்செப்ட். அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணும், அவங்களுக்கு வேலை இல்லாதனாலதான் 20 பேரும் ஒரே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் ஸ்கில்லிங், இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னாலஜி இது எல்லாத்தையும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அப்கிரேட் ஆயிடுவாங்க. அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20 பேர் இருக்காங்க, அதில் 10 பேர்த்த கூப்பிட்டு அவங்களுக்கு ஸ்கில்ஸை கொடுத்து லோன் அவைலபிலிட்டியை கொடுத்தா அவங்க மேபி ஒரு புது பிஸ்னஸ் கூட ஆரம்பிப்பாங்க, கரெக்டுங்களா? அப்போ அந்த மிச்சம் இருக்கவங்க வந்து அங்கே வேலைக்கு போவாங்க. ஸோ தட் ப்ரொடக்டிவிட்டி அந்த ஏரியாவில் இன்க்ரீஸ் ஆகும். அக்ரிகல்ச்சரும் சைட் பை சைட் நடந்துட்டு இருக்கும், அங்கேயுமே கரெக்டாக ஆள் இருப்பாங்க, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது, எல்லாருமே ஃபுல் பொட்டன்ஷியலாக அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? இதுல வந்து யாரை டார்கெட் பண்ண போறாங்க அப்படின்னா ரூரல் விமன், யங் ஃபார்மர்ஸ், ரூரல் யூத், இவங்க எல்லாத்தையும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? இது எதுக்கு அப்படின்னா மைக்ரேஷனை வந்து ஒரு ஆப்ஷனா வச்சுக்கணும், நெசசிட்டியா வச்சுக்க கூடாது அப்படின்னு. அதாவது உள்ளூர்ல வேலை இல்லைன்னு சொல்லி வெளியூருக்கு வேலை தேடி போறாங்க, கரெக்டுங்களா? அதனால ரேபிட் அர்பனைசேஷன் நடக்குது. இல்லைன்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ரொம்ப மைக்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அப்படி ஏன் மைக்ரேட் ஆகாங்க? அவங்களோட நீடுக்காக.
இந்த ஸ்கீம் மூலியமா என்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, அவங்க இருக்க ஊர்லயே அவங்களுக்கு வேலைவாய்ப்ப குடுத்துட்டோம்னா, மைக்ரேட் ஆகி போகாதது அவங்க கையில இருக்கும். இவங்களுக்கு விருப்பம் இருந்தா போவாங்க. இப்ப நெறைய பேத்துக்கு விருப்பம் இல்லனாலும் மைக்ரேட் ஆகி வேற பக்கம் வராங்க. ஏன்னா வேற வழியே இல்லன்னு. ஆனா கவர்மெண்ட் வந்து அத மாத்த நினைக்கிறாங்க. வேற வழி இல்லாம யாருமே மைக்ரேட் ஆகி போக்கூடாது. அவங்களுக்கு தேவைப்பட்டா போகணும்னு நெனைச்சாங்கன்னா வேணா போய்க்கலாமே தவிர, அது வந்து ஒரு ஆப்ஷனா தான் இருக்கணும். மைக்ரேஷன் வந்து ஒரு ஆப்ஷனா தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு கோலும் கூட. ஓகேங்களா? அடுத்தது ஆத்ம நிர்பார்தா இன் பல்சஸ். இது வந்து ஒரு 6 வருஷம் டைம்லைன் வச்சு பண்றாங்க. என்னன்னா பல்சஸ் பருப்பு வகைகள் இருக்கு இல்லைங்களா? நம்ம வந்து அதிகமா இம்போர்ட் பண்றோம். இந்தியால தான் அதிகமா கன்சியூம் பண்றாங்க. இங்க நம்ம ப்ரொடக்ஷன் இருந்தாலும் அது நம்மளுக்கு பத்த மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து அத இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அத குறைக்கிற விதமா தான் இந்த மிஷன கொண்டு வந்திருக்காங்க. 6 இயர்ஸ்ல இம்போர்ட்ட பண்ணாமயே நம்ம இந்தியால விளையிற பருப்பு வகைகள வச்சு நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகுறது தான் இந்த மிஷனோட கோல். ஓகேங்களா? எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் ரெட் லென்டில் மசூர் தால், மைசூர் பருப்புன்னு தமிழ்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மூணும் தான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. பல்சஸ்ல நிறைய இருக்கு இல்லைங்களா? கிரீன் கிராம், சன்னா அது இதுன்னு நிறைய இருக்கும். பட் 3 லென்டில் வகைகளை தான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இதுக்கு 1000 கோடி ரூபாய் ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்தியா வந்து கொஞ்சம் இத இம்போர்ட் பண்றது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சு வருஷத்துக்கு வருஷம். அதனாலதான் இப்படியே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி இந்த மிஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், கன்சியூமர் அண்ட் இம்போர்ட்டர் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ பருப்புன்னு வந்துட்டாவே லென்டில் வகைகளாவே இந்தியா தான் அதிகமா ப்ரொடியூஸும் பண்றாங்க, கன்சியூமும் பண்றாங்க, இம்போர்ட்டும் பண்றாங்க. 14%, அதாவது ஒரு 100 பருப்பு எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா அதுல 14 பருப்பு இந்தியாவுக்கு தான் வருது. அந்த கான்செப்ட். ஸோ 25% உலகத்துல விளையிற பருப்பு வகைகள்ல 25% இந்தியாவில தான் விளையுது. ஆனா கன்சியூம் பண்றது எவ்வளோ? 27%. அதனாலதான் நம்மளுக்கு பத்த மாட்டேங்குது. கரெக்ட்டுங்களா? லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரா இருந்தாலும் அதுவே நம்மளுக்கு பத்தல. 25% ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு பத்தல. ஏன்னா நம்ம 27% கன்சியூம் பண்றோம். அதனாலதான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டேட்டாலாம் நீங்க எக்ஸாம்ல இன்கேஸ் இது ரிலேட்டடா கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மெயின்ஸ்ல. ஓகே, இதுல ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இதோட டென்யூர் என்ன, என்ன லென்டில்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும். ஸோ நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இப்போ பல்சஸ்க்கு பார்த்தோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து காட்டன் ப்ரொடக்டிவிட்டி, காட்டன் எக்ஸ்போர்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணதுக்கான மிஷன் தான் இது, மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி. இது வந்து 5 இயர்ஸ். நம்ம பார்த்தோம் பல்சஸ்க்கு வந்து 6 இயர், காட்டன் ப்ரொடக்டிவிட்டிக்கு வந்து 5 இயர்ஸ். இது வந்து 5F ஃபார்முலா வந்து இன்கார்பரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதாவது ஃபார்ம் டு ஃபைபர், ஃபைபர் டு ஃபேக்ட்ரி, ஃபேக்ட்ரி டு ஃபேஷன் அண்ட் ஃபேஷன் டு ஃபாரின். அதாவது இது மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுது, எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மிஷனோட ஒன் ஆஃப் தி எண்ட் கோலா இருக்கு, அதிகமான எக்ஸ்போர்ட். ஸோ அதுதான் இந்த மிஷன் மெயினாக பார்க்குது. ஸோ காட்டன் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. வெரைட்டினா காட்டனை வந்து ஸ்டேப்பிள் லென்த் வச்சு டிவைட் பண்ணுவாங்க. லோ ஸ்டேப்பிள், மீடியம் ஸ்டேப்பிள், லாங் ஸ்டேப்பிள், எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேப்பிள். அந்த மாதிரி இந்தியாவில் வந்து லாங் ஸ்டேப்பிளுக்கு எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேப்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல தான் இருக்கு. மகாராஷ்டிராவோட சங்லி டிஸ்ட்ரிக்ட்ல, அப்புறம் கோயம்புத்தூர்ல, தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர்ல, இது மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேப்பிள் காட்டன் வந்து கிடைக்குது. எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேப்பிள் தான் இருக்குல்லையே ஹை குவாலிட்டி காட்டன் மாதிரி. ஸோ இந்தியாவில் வந்து இந்த காட்டன் வெரைட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இதோட கோலா இருக்கு. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேப்பிள் காட்டன் வெரைட்டிஸை வந்து ப்ரொமோட் பண்றதும் ஒரு கோல். அடுத்து 5F இந்த விஷனையும் இன்கார்பரேட் பண்ணும். ஸோ இது ரெண்டும் தான் இந்த மிஷனோட இம்பார்ட்டன்ட்னா ஒர்க்கா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டன் ரிலேட்டடான டேட்டா வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்தியா தான் காட்டன் ஏக்கரேஜ்ல ஃபர்ஸ்டா இருக்கு. அதாவது நிலத்து வைஸ், ஏரியா வைஸ் பார்த்தா இந்தியாவில தான் அதிகமான லேண்ட் வந்து காட்டன் கல்டிவேஷன் இருக்கு. ப்ரொடக்ஷன்ல வந்து இந்தியா செகண்டா இருக்கு. கன்சியூமர்லயும் இந்தியா வந்து செகண்டா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து அக்ரிகல்ச்சர்ல வேற என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபிஷிங்கை வந்து ப்ரொமோட் பண்றதும் எடுத்திருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சர்னாவே பிரைமரி செக்டர் கரெக்டுங்களா? அப்ப அதுல ஃபிஷிங்கும் சேர்த்தி வரும். ஸோ நம்மளுக்கு கோஸ்டல் ஏரியா இருக்கு நிறையாவே.
ஸோ அப்போ ஃபிஷ்ஷிங்கையும் நம்ம ப்ரமோட் பண்ணும், அந்த ரிசோர்ஸஸையும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியா வந்து ஃபிஷ் ப்ரொடக்ஷன்லேயும் அக்வா கல்ச்சர்லேயும் செகண்டாக இருக்காங்க. சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 60,000 கோடி அந்த வேல்யூல எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த பொட்டன்ஷியலை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார், லக்ஷதீப் ஐலாண்ட் இங்கேயுமே ஃபோக்கஸ் பண்ணும். மெயின்லேண்டை விட்டுட்டு இந்த ஐலாண்டையும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு இந்த ஃப்ரேம் ஒர்க்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் தான். என்னன்னா வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து எஃபிஷியண்டா சப்ளை பண்ணணும், அதோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரைஸஸ் வந்து நார்மலைஸ் பண்ணும் ஃபார்மர்ஸ்க்கு. இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. அடுத்து மக்கானா போர்டு இன் பீகார். பீகார்ல வந்து மக்கானா அந்த அது என்ன சொல்லுவாங்க, தாமரை விதம் தமிழ்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணப்போ வேல்யூ அடிஷனுக்கும் இங்க ஒரு போர்டு வந்து கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹை ஈல்டிங் சீடு, அந்த சீட்ல டெவலப்மெண்ட்டு, அதுல வந்து சேஞ்சஸ் கொண்டு வர்றது, ஸோ அது ரிலேட்டடான ரிசர்ச் இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பட்ஜெட்ல. அடுத்தது என்னன்னா ஃபார்மர்ஸ்க்கு கிசான் கிரெடிட் கார்டு லிமிட் வந்து 3 lakhsல இருந்து 5 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலியமா நிறைய பேர் லோன் வாங்கியிருப்பாங்க. ஐ மீன் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு காட்டுற டேட்டா இது. 7.7 கோடி ஃபார்மர்ஸ் இல்லைன்னா ஃபிஷர்மேன் இந்த மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து இதை ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா தான் இது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ல யூஸ் பண்ணக்காக நான் அங்கங்க கொடுத்துருக்கேன். அடுத்தது அசாம்ல வந்து ஒரு யூரியா பிளான்ட் செட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியாவில் 5 யூரியா பிளான்ட் இருக்கு. ஸோ இது 6ஆவதா அசாம்ல கொண்டு வரதா இருக்காங்க. அப்புறம் இந்தியா போஸ்ட் அந்த போஸ்டல் சிஸ்டம் யூஸ் பண்ணி ரூரல் ஏரியால வந்து கனெக்டிவிட்டி கொண்டு வரணும், இந்த ஆன்லைன் பிசினஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் கோஆப்ரேட்டிவ் செக்டரையும் டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த பட்ஜெட்ல இருக்கிறது எல்லாமே நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா, நீங்க இம்பார்ட்டண்டா ப்ரிலிம்ஸ்ல கேட்கறது கம்மியா தான் இருக்கும். ஸோ இந்த ரொம்ப டேட்டாவெல்லாம் நீங்க பார்க்க வேணாம். இப்போ இந்த மிஷன் இருக்குன்னா அந்த மிஷன் எவ்வளவு வருஷம் எதை கான்சென்ட்ரேட் பண்ணுது அந்த மாதிரி நீங்க வந்து படிச்சீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் தான் ஒரு பட்ஜெட்ல இருக்கும். ஸோ அது படிச்சீங்கன்னா போதும். மிச்சம் இந்த டேட்டா எல்லாமே எதுக்குன்னா கவர்மெண்ட்டே கொடுத்த டேட்டா இதெல்லாம். ஸோ நம்ம அதை வந்து எக்ஸாம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மெயின்ஸுக்கு தான் யூஸ் ஆகும். இந்த பட்ஜெட் ரிலேட்டடானது எல்லாமே, அந்த டேட்டா எல்லாமே. ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னா அந்த ஸ்கீம்ஸ் என்ன, அது யார் பெனிஃபிஷரியா இருக்காங்க, அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் பார்த்தோம்னா போதும். சரிங்களா? இந்த டேட்டாலாம் ப்ரிலிம்ஸ்ல 90% கேட்க மாட்டாங்க. அடுத்து எம்எஸ்எம்இ. நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்ஜின் அக்ரிகல்ச்சர்னு பார்த்தோம். செகண்ட் இன்ஜின் வந்து எம்எஸ்எம்இ. ஸோ எம்எஸ்எம்இல என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த கிளாசிஃபிகேஷனையே மாத்திட்டாங்க. ஸோ மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் இந்த 3ஓட க்ரைட்டீரியா அதுவே மாற்றிருக்காங்க, அதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2.5 கோடிக்கும் கம்மியாக இருந்தால் அதை வந்து மைக்ரோன்னு சொல்கிறாங்க. 25 கோடிக்கும் கம்மியாக இருந்தால் அது ஸ்மால்னு சொல்கிறாங்க. 125 கோடிக்கும் கம்மியாக இருந்தால் அதை வந்து மீடியம் என்டர்பிரைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்லேயே கவர் பண்ணிட்டேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட்ஸில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதில் வந்து நான் இன்டெப்த்தாகவே நான் கவர் பண்ணியிருப்பேன் கரண்ட் அஃபேர் வீடியோவில். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்குன்னு கிரெடிட் கார்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க டார்கெட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரில் 10 lakh கார்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ மைக்ரோ அந்த செக்டாருக்கு கீழே வரவங்களுக்கு 5 lakh 5 lakh லிமிட் இருக்கிற கிரெடிட் கார்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றேன்னா, இதுக்கு இனிமேல் தான் ஒவ்வொரு ஸ்கீம் இல்லை ப்ரோக்ராமா வரப்போகுது. இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனி ஃபண்ட் அலோகேட் ஆகி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால தான் நான் இப்படி சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப். ஸ்டார்ட் அப்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்குன்னே ஒரு ஃபண்டு 10,000 கோடியில செட்டப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்தியாவில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி கோல். அப்போ அதுக்கு எந்த ஸ்டார்ட் அப்ல எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னாலும் கேபிட்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு ஒரு ஃபண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க கவர்மெண்ட். அதில் இந்த பட்ஜெட்ல 10,000 கோடி வந்து அந்த ஃபண்டுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ்க்குன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து 5 லட்சம் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ், அதாவது அவங்க ஃபேமிலியில அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆண்டர்பிரினர் ஆகுறாங்க, அவங்களுக்கு லோன் கொடுக்குற ஃபெசிலிட்டி தான் இது. ஓகேங்களா? இதுல வந்து விமன், ஸ்கெடியூல்டு கேஸ்ட், ஸ்கெடியூல்டு ட்ரைப் இவங்க எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க. டேர்ம் லோன் வந்து கொடுப்பாங்க 2 கோடி ரூபாய் வரைக்கும்.
அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா லேபர் இன்டென்சிவ் செக்டாரை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எது மாதிரி அப்படின்னா லெதர் செக்டார், அதுக்கப்புறமா ஃபுட் ப்ராசஸிங், டாய் மேக்கிங், இது எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் டாய்ஸ், இதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பிகாஸ் சைனால இருக்க டாய்ஸ் தான் இங்கே அதிகமாக நம்ம யூசேஜில் இருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்க டாய் மேனுஃபேக்சரிங்கை வந்து புஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட். தேர்டு இன்ஜின் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அதில் வந்து இன்வெஸ்டிங் இன் பீப்புள், இன்வெஸ்டிங் இன் எக்கனாமி அண்ட் இன்வெஸ்டிங் இன் இன்னோவேஷன், இந்த 3 இதில் தீம்ல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கீம்லான ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிங் இன் பீப்புள், அப்போ நியூட்ரிஷன், பீப்புள்னாவே நியூட்ரிஷன், ஹெல்த் கேர், எஜுகேஷன், இதெல்லாம் தான் வரும். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் இது ஃபுல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த போஷன் அபியானை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கும் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ்க்கும் ரூரல் ஏரியாவில் கூட இந்த கனெக்டிவிட்டி வரணும், பாரத் நெட் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெடிக்கல் எஜுகேஷன், அதாவது 10,000 அடிஷ்னல் சீட்ஸ் வந்து மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் 5 வருஷத்தில் 75,000 சீட்ஸ் அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் அதிகமான டாக்டர்ஸ் இருப்பாங்க நம்மளுக்கு அப்படிங்கிறது இதோட கோல் ஹெல்த் கேருக்கு. ஓகேங்களா? அதுதான் இன்வெஸ்டிங் இன் பீப்புள். அடுத்தது பிஎம் ஸ்வநிதி ஸ்கீம். இந்த ஸ்கீம் நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ அதோட லிமிட்டை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் ஃபார் கிக் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலலாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, கிக் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கான சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ போஷன் அபியான் பற்றி பார்க்கணும், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, அப்புறம் மெடிக்கல் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அப்புறமா சோஷியல் செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் தான் இன்வெஸ்டிங் இன் பீப்புள். அடுத்து இன்வெஸ்டிங் இன் எக்கனாமி. எக்கனாமினாவே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மினிஸ்ட்ரியுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட ரிலேட் ஆகிற எல்லா மினிஸ்ட்ரியும் 3 வருஷம் பைப்லைன் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பைப்லைன் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டோட ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஒரு 3 வருஷம் அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம்லைன் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஸ்டேட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸ்டேட்ஸுக்கு 1.5 lakh crore வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. 50 வருஷம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு 50 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் வந்து கொடுப்பாங்க. இந்த அமௌண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், அதை வச்சு அவங்க ஸ்டேட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்தது ஜல் ஜீவன் மிஷன். ஸோ இதுவுமே 100% கவரேஜ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸும் பண்ணணும்னு சொல்றாங்க. ஜன் பாகிதரி அப்படிங்கிறது குஜராத்ல எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ். அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் சிஸ்டம், அதாவது இந்த ஏரி, லேக்ஸ், இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸை வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு ஸ்கீம் தான் இது. ஓகேங்களா? அதுக்கு கீழே ஜல் ஜீவன் மிஷனுக்கும் கீழே பைப்பில் வாட்டர்ஸ் கொடுக்கணும், அண்ட் தென் ஆல்ரெடி இருக்கிற ரூரல் ஏரியாவில் இருக்க பைப்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நியூக்ளியர் எனர்ஜி மிஷன். ஸோ இந்த நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் மூலிமா நம்ம நியூக்ளியர் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அதாவது 100 GW வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோல் வச்சுருக்காங்க. அடுத்தது ஷிப் பில்டிங் கிளஸ்டர்ஸ், இதையும் ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட், மேரிடைம் இண்டஸ்ட்ரீஸ்க்காக இந்த ஃபண்ட் 25,000 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மேரிடைம் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி தான். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எக்கனாமி. அடுத்து இன்வெஸ்டிங் இன் இன்னோவேஷனாவே R&D. ஸோ என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, டீப் டெக்குக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜீன் பேங்க் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரைவேட் செக்டார்ல ரிசர்ச்சை பூஸ்ட் பண்ணதுக்காக 20,000 crore கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பிஎம் ரிசர்ச் ஃபெலோஷிப், இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே 10,000 ஃபெலோஷிப் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபெலோஷிப் மாதிரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த அக்ரிகல்ச்சர் அதில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் லைட்டாக என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து எம்எஸ்எம்இயோட க்ரைட்டீரியா வந்து மாற்றிருக்காங்க, அது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறமா மிச்சம் இருக்கிறத லைட்டாக ரீட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இன்கேஸ் கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாத அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறத தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்டாக. புதுசாக எதுவுமே இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக பார்க்க தேவையில்லை. மோஸ்ட்டாக டிஎன்பிசியில் அந்த வருஷம் புதுசாக எது வந்திருக்கோ அதுதான் நிறைய டைம் கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது நான்
இன்வெஸ்டிங் இன் இன்னோவேஷன்ல இன்னொரு மிஷன் இருக்கு, நேஷனல் ஜியோஸ்பேட்டியல் மிஷன். இது வந்து பெரிய திங் ஒன்றும் இல்லை. இந்த ஜியோ இன்ஃபர்மேஷன், அதாவது சேட்டிலைட் மூலியமா நம்ம ஏர்த்தோட அந்த ஸ்ட்ரக்சர்லனா ஏர்த்தோட அந்த லேண்டை பத்தின கிடைக்கிற டேட்டா வச்சு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மிஷன். ஓகேங்களா? ஸோ லேண்ட் ரெக்கார்ட்ஸ், அர்பன் பிளானிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், இது எல்லாத்துக்கும் நம்ம சேட்டலைட்டோட ஹெல்ப் எடுத்து பண்ணணுங்கிறது தான் இந்த நேஷனல் ஜியோஸ்பேட்டியல் மிஷன். அடுத்த மிஷன் என்னன்னா ஞான் பாரதம் மிஷன். இது என்னன்னா மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜை வந்து கவர் பண்ணும். அதாவது மேனுஸ்கிரிப்ட்னா அந்த ஓலைச்சுவடி இதெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே வந்து டாக்குமெண்ட் பண்றதுக்காக தான் இந்த மிஷன் இருக்கு. அடுத்து நேஷனல் டிஜிட்டல் ரெபாசிட்டரி ஆஃப் இந்தியன் நாலேஜ். இது வந்து இந்தியா நாலேஜ், ஹெரிட்டேஜ் நாலேஜ் என்னன்னா அந்த லோக்கல் நாலேஜ்னு சொல்லுவாங்க. வாய் வழியா நிறைய திங்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே டிஜிட்டலா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த மிஷன் தான் இது. அடுத்து 4வது இன்ஜின் ஆஃப் டெவலப்மெண்ட் என்னன்னா எக்ஸ்போர்ட். ஸோ அந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3 மினிஸ்ட்ரி சேர்ந்து பண்ணுவாங்க, காமர்ஸ், எம்எஸ்எம்இ, ஃபினான்ஸ். இந்த 3 மினிஸ்ட்ரி சேர்ந்து இந்த மிஷனுக்கு கீழே ஒர்க் பண்ண போறாங்க. எதுக்குன்னா எக்ஸ்போர்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணதுக்கு. எப்படியெல்லாம் ப்ரொமோட் பண்ணலான்ட்டு இருக்காங்க அப்படின்னா நான் டேரிஃப் மெஷர்ஸ். அதாவது இப்போ எதை ப்ரமோட் பண்ணா எதை எக்ஸ்போர்ட் பண்ணுனா எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கும், அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் கொண்டு போய் அவேர்னஸ் தர்றது, இது மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நேஷனல் ஃபுட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் வந்து பீகார்ல செட்டப் பண்ண போறாங்க. ஸோ தட் ஃபுட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராசஸ்டு ஃபுட்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுல இந்தியாவுக்கு வந்து நிறையா ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாரத் ட்ரேட் நெட். இது எதுக்கு அப்படின்னா சிங்கிள் பிளாட்ஃபார்ம். எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்தா போதும், அவங்க டாக்குமெண்டேஷன் வந்து எல்லா ஒர்க்கும் அவங்க ஈஸியா பண்ணிக்க முடியும். ஸோ தட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கு யாரும் ஹெசிடேட் பண்ணக்கூடாது, அதை ஈஸி பண்ணி தரணும்னு கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்ல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 4 இன்ஜினும் பார்த்தோம், அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ, இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்போர்ட். அடுத்து வந்து ரீஃபார்ம் ஆஸ் ஃபியூவல். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் 4 என்ஜின் பிளஸ் 1 ஃபியூவல். அந்த ஃபியூவல் என்ன, இந்த என்ஜின் ஒர்க் ஆகிறதுக்கான ஃபியூவல் என்னன்னா ரிஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா டேக்ஸ் ரிஃபார்ம். நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்தியாவில் இவ்வளோ டேக்ஸ் வாங்குறீங்கன்னு எல்லாரும் பேசுறாங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பே பண்ணி பார்த்துட்டு அதோட பெனிஃபிட் என்னன்னு பாருங்க, அதுக்கப்புறமா கொஸ்டின் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த வருஷம் பே பண்ணி இந்த வருஷமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அந்த மாதிரி இன்டெரக்டா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம அதை வந்து அப்படியே ஆன்சர்ல எழுத முடியாது. ஜஸ்ட் டேக்ஸ் ரிஃபார்ம்னு போட்டு இந்த டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்லாம் சேஞ்சஸ் வந்திருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம், அதையும் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபினான்ஷியல் செக்டார் ரிஃபார்ம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் செக்டார்ல எஃப்டிஐயோட லிமிட்டை வந்து 74லேருந்து 100% இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத நான் எக்கனாமியோட பிஓபி இந்த டாபிக்ல வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ 74% வந்து 100%க்கு எஃப்டிஐ வந்து இன்சூரன்ஸ் செக்டார்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லா இன்சூரன்ஸ் செக்டாருக்கும் கிடையாது. யாரெல்லாம் இங்க கலெக்ட் பண்ற ப்ரீமியம் அமௌண்ட்டை இந்தியாலேயே இன்வெஸ்ட் பண்றாங்களோ அந்த கம்பெனிஸ்க்கு தான் 100% அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க இருக்க ப்ரீமியம் எடுத்து போய் வெளியே எங்காச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த கம்பெனி அப்படின்னா அவங்க அலோடு கிடையாது. 74% தான் அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கேவைசி ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணி புது ரெஜிஸ்ட்ரி வந்து இந்த வருஷம் கொடுப்பாங்க அப்படின்னு கவர்மெண்ட் வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா இந்தியா போஸ்ட் பேங்க் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிராமின் கிரெடிட் கார்டு, அதாவது ரூரல் ஏரியாவுக்கு அவங்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருக்க விமனுக்குன்னு தனி கிரெடிட் ஸ்கோர் மெக்கானிசம் வந்து கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இதை வந்து எல்லா இதுவும் கொண்டு வர மாட்டாங்க, பப்ளிக் செக்டர் பேங்க்ல மட்டும் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டேக்ஸ் ரீஃபார்ம்னு பார்த்தோம். அப்போ அதில் டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்னு இருக்கும். ஸோ அது ரெண்டுல என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ், அதாவது இந்த மெடிசன் அண்ட் ட்ரக்ஸுக்கு கீழே 36 ட்ரக்ஸுக்கு எக்ஸம்ட், அதாவது பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டிலேருந்து எக்ஸம்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அந்த மெடிசன்ஸோட ப்ரைஸ் வந்து குறையணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி கிரிட்டிக்கல் மினரல்ஸ், கோபால்ட் பவுடர், லித்தியம் அயன் பேட்டரியோட ஸ்கிராப், இதுமே ஒரு சில கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கும் அந்த பேசிக் கஸ்டம் டியூட்டியை வந்து குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி வெட் ப்ளூ லெதர் மேல இருக்கிற பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியுமே குறைச்சிருப்பாங்க. இந்த வெட் ப்ளூ லெதர் அப்படின்னா அந்த தோல் இருக்கும், தோல் தான் லெதரா மாதிரி கட்டுங்களா, அந்த தோலை வந்து ப்ராசஸ் பண்ணிருப்பாங்க, அந்த முடியை மட்டும் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா?
இதுக்கப்புறமா தான் அது வந்து லெதரா, அதாவது பார்ஷியலா அது லெதர்னு சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கின்னும் கிடையாது, லெதராவும் அது இன்னும் கன்வெர்ட் ஆகல. அந்த மாதிரி இருக்கிறது தான் வெட் ப்ளூ லெதர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை இம்போர்ட் பண்ணும்போது டியூட்டி வந்து பே பண்ண வேணாம். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், கவர்மெண்ட் வந்து லேபர் இன்டென்சிவ் செக்டாரை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த டாய்ஸு, லெதரு, ஃபுட் ப்ராசஸிங் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ லெதர் இண்டஸ்ட்ரி இங்கே டெவலப் ஆகணும்னா இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு அதிகமான டேக்ஸ் போடக்கூடாது. அப்போ நிறைய பேர் வந்து அந்த பிஸ்னஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லி வராமல் போவாங்க. அப்படிங்கறனால அந்த வெட் ப்ளூ லெதர், அந்த டைப் ஆஃப் லெதருக்கு மட்டும் பேசிக்கான கஸ்டம் டியூட்டி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ப்ரைஸ் குறையும், நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த பிஸ்னஸ்க்கு வருவாங்க, லெதர் பிஸ்னஸ்க்கு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? அடுத்து வந்து குளோபல் சீ ஃபுட் மார்க்கெட்ல காம்படிட்டிவா இருக்கணும் அப்படிங்கறனால ஒரு சில சீ ஃபுட் ப்ராசஸிங்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸோட ரா மெட்டீரியலை வந்து குறைச்சிருக்காங்க, மீன் டியூட்டியை வந்து குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 வந்து ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டுக்கு வந்து இந்த டைம் லைனும் கொடுத்துருக்காது. அதை வந்து இப்போ வந்து 2 வருஷத்துக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இதை 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏர்லியரா இதுக்கு டைம் லைன் கிடையாது. கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 படி டைம் லைன் இல்லாமல் இருந்ததை இப்போ வந்து 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அதை 1 இயர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மூலியமா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கம்பெனிஸ்க்கு. ஓகேங்களா? இம்போர்ட் பண்றாங்க, அவங்களுக்கு ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அது அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொன்னாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது வந்து டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ்ல என்னன்னா, இப்போ நம்மளுக்கே தெரியும் இன்கம் டேக்ஸ் வந்து ஸ்லாப் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 lakhs வரைக்கும் இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ரேஷனலைசேஷன் ஆஃப் டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ். இந்த டிடிஎஸோட லிமிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் லிமிட் வந்து 2.4 lakhsலேருந்து 6 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டேக்ஸ் டிடக்ஷன் லிமிட் வந்து 50 lakhலேருந்து 1 lakh வரைக்கும் வந்திருக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. ஓகேங்களா? இந்த டிடிஎஸ் டிசிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எப்படி சொல்லலாம், இது வந்து ஒரு பேமெண்ட் வாங்குறதுக்கான ஒரு டேக்ஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டல் இன்கம் எல்லாம் சில பேருக்கு வருது இல்லைங்களா, அதுக்கு பே பண்ற டேக்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து ஆனுவல் லிமிட், இப்போ ரெண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2.40 lakhs இருந்தாவே அதுக்கு வந்து டிடிஎஸ் பே பண்ற மாதிரி இருந்ததை இப்போ 6 lakhன்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சீனியர் சிட்டிசனுக்கு டேக்ஸ் டிடக்ஷன் லிமிட் வந்து 50,000லேருந்து 1 lakhக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எல்லாம் 5 வருஷம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் பண்றது எல்லாமே 10 year ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கும் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த 4 engines அண்ட் ரிஃபார்ம்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர். அதிகமா எந்த மினிஸ்ட்ரி எக்ஸ்பெண்டிச்சர்ல அதிகமா எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஃபென்ஸ். செகண்ட் பிளேஸ்ல ரூரல் டெவலப்மெண்ட், தேர்ட் பிளேஸ்ல ஹோம் அஃபேர்ஸ், ஃபோர்த்தில் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ், ஃபிஃப்த்தில் எஜுகேஷன், சிக்ஸ்த்தில் ஹெல்த். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இது தெரிய வேண்டியது என்ன, டிஃபென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, எஜுகேஷன் 5th பிளேஸ், ஹெல்த் 6th பிளேஸ்ல இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா பார்க்கலாம். இந்த வருஷம் ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்குன்னா 4.4% ஆஃப் ஜிடிபி வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்டா இருக்கு. இப்போ நம்ம டோட்டல் ரெசிப்ட்ஸ், அதாவது ரெவின்யூ ரெசிப்ட் பிளஸ் கேபிட்டல் ரெசிப்ட் இந்த வருஷம் எவ்வளோ வந்திருக்கு, 34.96 lakh crore இருந்திருக்கு. ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சேர்த்து எவ்வளோ இருக்கு, 50.65 lakh crore இருக்கு. ஓகேங்களா? ஸோ டேக்ஸ் மூலியமா கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்கம் எவ்வளோ, 28.37 lakh crore வந்து இன்கமா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு மெயின் ஃபிகர்ஸ், இந்த வருஷம் பட்ஜெட்டோட மெயின் ஃபிகர்ஸ். நீங்க இதை மெயின்ஸ்ல எங்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சில டைம் பிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்குன்னு கூட சில டைம் கேட்குறாங்க டிஎன்பிசி ப்ரிலிம்ஸ்ல. அதுக்காக தான் நான் 3 டேட்டாவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதோட யூனியன் பட்ஜெட் வந்து எண்ட் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோல நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் அண்ட் தென் தமிழ்நாடு அக்ரி பட்ஜெட்ல என்னென்ன இருக்கு அந்த மாதிரி அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.